நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஒரு மக்காச்சோள மாளிகைங்க. இந்த மக்காச்சோள மாளிகை என்ன எப்படி இத அமைக்கிறாங்கன்னாக்கா, இது அறுவடை காலத்துல நம்ம எப்படி பொங்கல் திருவிழா கொண்டாடுறோம். அந்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, அறுவடை காலத்துல இந்த கம்பு, சோளம், கேழ்வரகு இதெல்லாம் அறுவடை பண்ணும்போது, ஒரு மாளிகை மாதிரி அமைச்சு, அதை இந்த இந்த கம்பு, சோளம், கேழ்வரகு அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து ஃபுல்லா அத அழகுபடுத்துறாங்க அங்க வச்சு. அதோட இல்லாம இதனுடைய தோகை இருக்குல்ல, கதிர்கள் அதெல்லாம் வச்சு தோரணம் மாதிரி அமைச்சு, அதை ஒரு அழகா வடிவமைச்சு ரொம்ப அழகா கொண்டாடுறாங்கங்க இந்த அறுவடை காலத்துல. அததான் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா உங்களுக்கு மக்காச்சோளம் வெரைட்டியா கலர் கலரா இருக்குங்க. சிவப்பு, கருப்பு, அப்புறம் டார்க் எல்லோ, மஞ்சள் அப்படின்னு நிறைய கலர்ல இருக்குங்க. அதை என்ன பண்றாங்க, ஒரு மாளிகை மாதிரி கட்டி அது மேல என்ன பண்றாங்க, சோளத்தை கட் பண்ணி அது மேல ஒட்டி நல்ல டிசைன், டிஃப்ரெண்ட் டிசைன்னால ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமும் அதை அழகா வேற டிசைன்ல அழகா அழகுபடுத்தி அதை ஒரு பொருட்காட்சி மாதிரி வச்சு அது வருஷம் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நடத்துறாங்கங்க. இந்த சோளத்தை கட் பண்ணிங்க அதை அந்த பில்டிங்ல, அந்த மாளிகையில அப்படியே ஒட்டுறாங்க. அப்படியே ஒட்டி ஒவ்வொரு டிசைனா பண்றாங்க. அந்த ஓவியமா அழகா பண்றாங்கங்க. அதை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு.